In this video, we'll discuss about skeletal muscle relaxant. What is skeletal muscle relaxant? Or drugs that relax skeletal muscle, thereby reducing muscle tone. Muscle toneங்கிறப்ப வந்து நம்ம மசில் வந்து கான்ட்ராக்டல் பொசிஷனில் இருக்கப்ப அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான். இதில் வந்து 3 கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகும். இன்னொரு கேட்டகரி வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகும். தேர்டு கேட்டகரி வந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் மசிலில் போயிட்டு ஒர்க் ஆகும். இந்த ட்ரக்ஸ் ஆக்டிங் பெரிஃபரலி அட் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். பெரிஃபரலில் வந்து ஆக்ட் ஆகிறதுல வந்து 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. நான் டீபோலரைசிங் அண்டு போலரைசிங். ஸோ நான் டீபோலரைசிங்க்கு எக்ஸாம்பிள் பான்க்ரோனியம், ஆல்க்ரோனியம், அட்ராக்ரோயம் அண்ட் மீவாகுரியம். தென் நான் டீபோலரைசிங்கில் மெயின் ட்ரக்ஸ் வந்து சசினைல் கொலின். தென் ட்ரக்ஸ் ஆக்டிங் on central nervous system, diazepam, baclofen, then mifenazine, tizanidine, then directly acting muscle cell tantrolan. இது நார்மலாக என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி பார்த்தா தட் நிக்கோட்டிக் ரெசிப்டார், அதாவது அட் மோட்டார் என் பிளேட்டில் வந்து நார்மலாக வந்து அசிட்டைல் கோலின் வந்து பைண்ட் ஆகும். இங்கே அசிட்டைல் கோலின் பைண்ட் ஆகிற இடத்துல சசினைல் கோலின் வந்து பைண்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா மசில் டீபோலரைசேஷன் நடக்கும். அதாவது கான்ட்ராக்டும் ஆகாது, ரிலாக்ஸும் ஆகாது, எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட்டு பைண்டிங் மட்டும். அதனால் ரிலாக்ஸேஷன் ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப பிளாஸ்டிக் பேராலைசிஸ் நடக்கும். ஸோ நார்மலாக வந்து அசிட்டைல் கோலின் வந்து நேச்சுரல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன் அவர் பாடி, அது வந்து பைண்டிங் ஆகும். அது பைண்டிங் ஆகாமல் இங்கே வந்து சசினைல் கோலின் வந்து பைண்ட் ஆகிறதுனால எந்த ரிலாக்ஸேஷனும் நடக்காது, கான்ட்ராக்ஷன் நடக்காது, ஜஸ்ட்டு பைண்டிங் ஒன்லி. இதனால் என்ன ஆகுதுன்னா மெம்பரைன் டீபோலரைசேஷன் ஆகிறப்ப ரிலாக்ஸேஷன் ஆகும். ரொம்ப டீபோலரைசேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப பிளாஸ்டிக் பேராலைசிஸ் நடக்குது, மசில் வீக்னஸ் நடக்குது. தென் பெரிஃபரலி ஆக்டிங் ட்ரக்ஸ் வந்து என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா மசில் டோனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுனால மசில் வீக்னஸ், அதனால தான் பிளாஸ்டிக் பேராலைசிஸ் நடக்குது. இன்னொரு இது வந்து என்ன பண்ணுதுன்னா அனாட்டாமிக் கேங்லியானை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. எப்போ வந்து அனாட்டாமிக் கேங்லியான், அதாவது அட்டானமிக் நர்வ் சிஸ்டத்தில் வந்து குறைக்குதோ அப்போ வந்து அட்ரினல் மெடுலா வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து ஹைப்போடென்ஷன் நடக்குது. இன்னொரு வே வந்து கிஸ்டமின் ரிலீஸ் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பிராங்கோஸ்பாசம் நடக்குது. இதனால் இன்க்ரீசிங் செக்ரீஷன் ஃப்ரம் ட்ரக்கியோ பிராங்கியல் ரீஜன். இதனால் வந்து ஹைப்போடென்ஷன். ஸோ 2 மெத்தடில் வந்து ஹைப்போடென்ஷனையும் பெரிஃபரலி ஆக்ட் ஆகிறதுனால மசில் டோன் வந்து குறையிறதுனால பிளாஸ்டிக் பேராலைசிஸும் நடக்குது. ஸோ அனாட்டமிக்கல் நர்வ் சிஸ்டத்தில் வந்து ஹைப்போடென்ஷன், கிஸ்டமின் ரிலீஸ் பண்ணுறதுனாலையும் ஹைப்போடென்ஷன். ஸோ அட்வர்ஸ் ட்ரக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா ரெஸ்பிரேட்டரி பேராலைசிஸ், அப்னியா, ஹைப்போடென்ஷன், ஃப்ளஷிங் அண்டு பிராங்கோஸ்பாசம். சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப சென்ட்ரல் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் வந்து ஹைப்போடென்ஷன், பிராடிகார்டியா அண்டு டாக்கிகார்டியா. பிராடிகார்டியாங்கிறப்ப ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது, ஸ்லோவாகுது. டாக்கிகார்டியா வந்து ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. தெராபிட்டிக்கல் யூசஸ்ன்னு சொல்லி பார்த்தா musculoskeletal disorder, myalgia, arthritis, muscle spasm. தென் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பிக்கும் வந்து இந்த வலிப்பு எவிலெப்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸண்ட், பெரிஃபரலி ஆக்டிங், சென்ட்ரலி ஆக்டிங், டைரக்ட்லி மசில் ஆக்டிங், இதோட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.